I am Dr. Ramkumar, Senior Consultant in Plastic Surgery at Kauvery Hospital, Vadapalani. Plastic surgery என்றது காஸ்மெட்டிக் சர்ஜரின்றது உங்களுக்கு தெரியும். அதோட சேர்த்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியும் உண்டு. நிறைய என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி அழகுபடுத்துதல் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் தான் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்ற மிக முக்கியமான இன்னொரு பகுதியும் பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்தப்பட்டது தான். தசை மாற்று அறுவை சிகிச்சைன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி அழகுபடுத்துதல் தொடர்பான சர்ஜரின்னு நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. லைப்போசெக்ஷன், கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிற ஆப்ரேஷன், அது பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அதே மாதிரி வயிறு பகுதியெல்லாம் கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் அழகுபடுத்தும் அந்த சர்ஜரி டம்மி டக் இல்லைன்னா அப்டாமினோபிளாஸ்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னா தசை மாற்று அறுவை சிகிச்சை. உடலில் ஒரு பகுதியில் உள்ள சதைகளை எடுத்து நம்ம இன்னொரு பகுதியில் வச்சு அந்த பகுதியில் உள்ள குறைகளை நீக்கிறது. இது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு நாங்கள் சொல்கிறோம். ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி எப்போ தேவைப்படும்? ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஒரு விபத்து ஏற்படும் போதோ, இல்லைன்னா ஒரு கேன்சர் ஒரு சில பகுதிகளை அகற்றி மறுபடியும் அதை சீரமைப்பு பண்ணணுன்னா அப்போது, இல்லைன்னா பிறவிலே உடல் குறைபாடோட பிறக்கிற குழந்தைகளில் உடல் ரீதியான குறைபாடுகள் இருக்கும்போது அதை சரி பண்ணுறது, இதெல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் வரும். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி என்றது இன்றைக்கு மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சர்ஜரியாக விளங்குகிறது. தேங்க்யூ.